இந்த வயசுல ரிஸ்க் எடுக்கிறது தான் கரெக்ட். காலம் தாழ்த்தி எடுக்கிற ரிஸ்க் நம்மளை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி உள்ளவங்களை கடுமையா பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு இளம் வயதிலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மிஸ்டர் ரகு அவங்கள பத்தினது தான் இது. ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார்ந்த துறையில 4 வருஷம் ஒர்க் பண்றாங்க. தான் சார்ந்த துறையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் பண்றாங்க. நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலையே, கிரெடிட்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம். அப்பா ஸ்டூடியோ பிசினஸ் தான் ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்து வளர்ந்தனால இதை எப்படி நம்ம ட்ரெண்டிங்ல க்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால வீட்ல இருந்தே ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டூடியோ செட்டப்ல 6 மாசம் வீட்ல வச்சே ரன் பண்றாங்க ஸ்டூடியோவை. அதுக்கப்புறம் இங்கே இருந்தா நல்லா இருக்காது, வெளியில ஒரு கடை பிடிச்சி ஸ்டூடியோவை உருவாக்கணும்னு சொல்லி வீட்ல சொல்றாங்க. வீட்ல எதிர்ப்பு, இந்த வயசுலயே பண்ணணுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீட்ல சஜஷன் சொல்றாங்க. அப்பதான் மிஸ்டர் ரகு யோசிக்கிறாப்ல, கமிட்மெண்ட் இல்லாத அப்பயே ரிஸ்க் எடுத்தாதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தா கூட நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ரகு அவங்க தான் இன்னைக்கு 3 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வின் சினிமாட்டிக் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் ரகு.